அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். லக்ஷ்மி வந்து மலரு வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுன்னு சொன்னதும் வீட்ல இருக்க பாக்கியராஜ், ஸ்ருதின் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு கண்டிஷன் சொல்ல போறேன். அந்த கண்டிஷனை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சுரேஷ் இப்ப மதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். மதி கிட்ட யாருமே பேசக்கூடாது. அவங்க வேலையை பார்க்கணும், புரியுதா? இங்க பாருடா பாக்கியராஜே, முதல்ல உனக்கு சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு சொல்றேன். அப்படி பாவம்னு சொல்லிட்டு பறிஞ்சு போயிட்டால, அவளுக்கு எந்த உதவி யாரும் செய்யக்கூடாது. அவகிட்ட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறாங்க. அதேபடிதான் ராகவனும் சொல்றாங்க. இத கேட்டதும் அப்பா, மதி ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி பாக்கியராஜ் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே பாக்கியராஜ் கிட்ட ராகவன், அங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே அவதான். அவளாலதான் எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். சொல்ல போனா நீதான் மதி மேல கோபமா இருந்திருக்கணும். ஆனா நீ மதிக்காக எங்களை வந்து வெறுத்து இருந்து பேசுறியான்னு சொல்லி ராகவன் கோபப்பட்டு பேசுறாங்க. உடனே மலர், இப்ப என்ன மாமா, இப்ப நாங்க மதிக்கிட்ட யாரும் பேசக்கூடாது அவ்வளவுதானே, பேசல மாமான்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து போறாங்க. பின்னாடி பக்ராஜ் போயிட்டு, என்ன மலர் இப்படி சொல்ற, மதிக்கு சப்போர்ட்டா நம்ம தானே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னங்க பண்ண முடியும்னு சொல்லி மலர் சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியராஜுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப பாக்கியராஜ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.